திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 31. வெகுளாமை. குறள் 1. சொல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினன் காவாக்காலன். பலிக்கும் இடத்தில் சினம் வராமல் காப்பவனே சினம் காப்பவன். பலிக்காத இடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன. குறள் 2. சொல்லா இடத்து சினந்தீது சொல்லிடத்தும் இல்லாதனின் தீய பிற. பலிக்காத இடத்தில் சினம் கொள்வது தீங்கு. பலிக்கும் இடத்தில் சினத்தை விட தீயவை வேறு இல்லை. குறள் 3. மறத்தல் வெகுளியை யார் மட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும். தீமையான விளைவுகளை அச்சினத்தாலேயே ஏற்படும். குறள் 4. நகையும் உவகையும் கொல்லுஞ் சினத்தின் பகையும் உளவே பிற. முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ. குறள் 5. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். குறள் 6. சினமனும் சேர்ந்தாரை கொல்லி இனமனும் ஏம புனையை சுடும். சினம் என்னும் சேர்ந்தவரை அழிக்கும் நெருப்பு ஒருவனுக்கு இனம் இன்பத் தெப்பத்தையும் சுட்டளிக்கும். குறள் 7. சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலைத்தரைந்தான் கை பிழையாதற்று. தன் வல்லமையை புலப்படுத்த சினத்தை பொருளென்று கொண்டவன் அழிதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும். குறள் 8. இனரறி தேய்வன்ன இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று. பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினம் கொள்ளாதிருத்தல் நல்லது. குறள் 9. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பானானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான். குறள் 10. இறந்தார் இறந்தாரணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. சினத்தின் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரை போன்றவர். சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவார்.